ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1936வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 9ஆம் திருமொழி. கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு 6 திருமொழிகளிலே கிருஷ்ணாவதாரத்தின் அவனுடைய லீலைகளை, கண்ணன் எம்பெருமானின் லீலைகளை எல்லாம் மிகவும் ஈடுபாட்டுடன் பாடினார். அதிலே இது 6வது திருமொழி, 10ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி. அதனுடைய 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கப் போகிறோம். நான் என் செயல்களுள் எவற்றை சொன்னாலும் சொல்லி என் நம்பி என்ன சொல்லி என்ன பயன் என்று நீர் சொல்லியதையே சொல்லுகிறீர் ஒழிய என்னிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை நீர் ஏற்க மறுக்கிறீர். எம்பெருமான் சொல்கிறான், பரகால நாயகியின் தாயை பார்த்து, நான் என் செயல்களுள் எவற்றை சொன்னாலும் சொல்லி என் நம்பி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் என்று நீர் சொல்லியதனையே சொல்கிறீரே ஒழிய என்னிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை நீர் ஏற்க மறுக்கிறீர். நான் ஒரு பெண்ணுக்காக மகாபாரதத்தையே நடத்தினேன் என்பது உலகறிந்த செயல் அல்லவா? உலகிலேயே நீர் ஒருவரே என் செயலை குற்றமாக கொண்டால் நான் என்ன செய்வது என்று கூற, இங்கே ஒரு மகாபாரதம் நடக்க வேண்டியிருக்க, இங்கேயே பரகால நாயகியிடம் ஒரு மகாபாரதம் நடக்க வேண்டியிருக்க இதனை அலட்சியம் செய்ததாலேயே குறைப்பட்டிருக்கிறாய் என்று திருத்தாயார் இந்த பாடலில் குறிப்பிட்டு அருளுகிறார். செல்லும் வழியில் கீழே விழுந்து கிடக்கும் நாவற்பழம் போல இவளை நினைக்கிறாய் என்கிறாள் திருத்தாயார். இந்த கனியை குனிந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்த்து விடலாமாம். இந்த பழமொழியை சொல்கிறார். அதுபோல நாவற்பழம் கீழே கிடக்கும் நாவற்பழத்தை போல பரகால நாயகியை எண்ணி அலட்சியம் செய்கிறாய் என்று முறையிடுகிறார் திருத்தாயார். செரு அழியாத மன்னர்கள் மாள தேர் வலம் கொண்டு அவர் செல்லும் அருவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அறியேன். திருமொழி எங்கள் தேமலர் கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவல் கனியினும் எளிகள் இவள் என பேசுகின்றாயே. செரு அழியாத மன்னர்கள் மாள தேர் வலம் கொண்டு அவர் செல்லும் அருவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அறியேன். திருமொழி எங்கள் தேமலர் கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவல் கனியிலும் எளியள் இவள் என்று பேசுகின்றாயே என்று சொல்கிறாள். செரு என்றால் போர். போரிலே அழியாத மன்னர்கள், இதுவரை நடந்த போர்களிலே அழியாத வீரமான மன்னர்கள் மாள தேர் வலம் கொண்டு அவர் செல்லும் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லும் வழியை அருவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அவற்றை நல்ல வழியாக ஆக்கிய ஆண்மை அதை நினைத்து இப்படி இருக்கிறாயோ நான் அறியேன். திருமொழி எங்கள் தேமலர் கோதை தேன்போன் தேன் நிறைந்த மலர் அலை அணிந்த கோதை சீர்மையை நீ நினைக்கவில்லை, சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவல் கனியினும் எளிகள் இவள் என பேசுகின்றாயே என்று சொல்கிறாள். அருவழி வானம் என்றால் அரியதான வழியையுடைய வீர சொர்க்கம். அப்படி அந்த வழியினை இதுவரைக்கும் அந்த வழி தூர்த்து கிடந்தது, புல் தூர்த்து கிடந்தது. அதனை நல்ல வழியாக்கி வீர சுவர்க்கத்துக்கு அந்த மன்னர்களையெல்லாம் அனுப்பிய உன் தேர் செலுத்தும் வலிமை, தேர் வலம், அதனை நினைத்தோ இப்படி இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் பரகால நாயகியின் தாயார். பிரானே எங்களுடையவளாய் இனிய பேச்சை உடையவளாய் தேனொழுகும் மலர்கள் அணிந்த கூந்தலை உடையவளான இந்த பெண் பிள்ளையினுடைய சிறப்பை நீ அறியவில்லை. ஐயோ, பெரிய வழியில் விழுந்து கிடக்கிற நாவல் பழத்தை காட்டிலும் இவள் எளியவள் என்று நினைத்திருக்கிறாயோ? வேண்டியவர் பொறுக்கி எடுத்து கொள்ளவும் தேவையில்லாதவர் விட்டு விட்டு செல்லவும் உரியது பெருவழியில் விழுந்து கிடக்கும் நாவற்பழம். வழியிலே செல்கிறோம், செல்லும் போது அங்க நாவற்பழம் கிடக்கிறது, வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாதவர் விட்டு விட்டு சென்று விடலாம், பிடிக்காதவர்கள். அப்படி அந்த நாவற்பழம் அதுபோன்றே என் மகளையும் நினைக்கிறாள் போலும். நான் உள்ள கடக்கே உள்ளவாறு அறியேன், என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை, உள்ளவாறு அறியேன். இப்படி ஒரு அவல நிலை என் மகளுக்கு ஏற்பட வேண்டுமோ என்று புலம்புகிறாள்.
இது போர்க்களத்தில் ஒரு நாளும் தோற்றறியாத அரசர்கள் மாளும்படியாக தான் படைக்கலன் எடுத்து போரிடாமல் தன் தேரின் வலிமையை மட்டுமே மனதிலே கொண்டு அந்த அரசர்கள் போகக்கூடிய அரிய வழியை உடைய வீர சொர்க்கத்துக்கு பெருவழியாக்கிய ஆண்பிள்ளைத்தனத்தை நினைத்தோ, அந்த ஆண்மையை நினைத்தோ, அந்த பெருமையை நினைத்தோ எனக்கு தெரியவில்லை. ஏன்தான் இப்படி என் மகளை படுத்துகிறாயோ என்று முறையிடுகிறாள் தாயார். செரு அழியாத மன்னர்கள். பாரத போருக்கு முன்பு ஒரு காலும் ஓரிடத்திலும் தோற்றறியாத அதிரத மகாரதர்களான பீஷ்மர், துரோணர் முதலியோர் அவர்கள் யாரிடமும் தோற்றதில்லை. எந்த போரிலும் அவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. பாரத போரிலே தோற்றார்கள். செரு அறியாத மன்னர்கள். தேர் வலம் கொண்டு கண்ணன் தான் ஆயுதம் எடுப்பதில்லை என்று உறுதி செய்திருந்தான். இவன் கேட்கும்போது, துரியோதன் வந்து கேட்கும்போது நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று உறுதி செய்திருந்ததால் தேர்காலாலே வீரர்களை உழக்கி கொன்றான். அல்லது தேரை அந்த அளவுக்கு திறமையாக வழிநடத்தி அவர்கள் அழியும்படியாக செய்தான். அர்ஜுனனுக்கு உதவினான் தேர்வலம் கொண்டு. பாரத போருக்கு முன்பு நெடுநாளாக வீர சொர்க்கம் போவார் இல்லாமையாலே புல் எழுந்து கிடந்த அந்த வழியை பெருவழியாகும்படி செய்தனன் கண்ணபிரான். நிறைய பேர் அந்த வழியாக சென்றதனாலே அது பெருவழியாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைத்தனத்தை நினைத்தோ இவளை அலட்சியமாக நீ நினைக்கிறாய்? பெருவழி அப்படி அவ்வளவு மகாரதர்களையும் நீ உன்னுடைய தேர் செலுத்தும் வலிமையினாலே அனுப்பினாய் அல்லவா? அந்த பெருமையை, அந்த ஆண்மையை நினைத்து இவளை அலட்சியமாக நினைக்கிறாய் போலும் என்று சொல்கிறார். பெருவழி நாவல் கனியினும் எளியழிவள் என்பது பழமொழி. பெரியதொரு வழியிலே, ஒரு நல்ல வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். அங்கே நாவல் மரம், நாவல் பழம் விழுந்து கிடந்தால் அதை குனிந்து எடுக்கலாம், சாப்பிடலாம், அல்லது எடுக்காமலும் அதை அலட்சியப்படுத்திவிட்டு செல்லலாம். இதுவே அதே கனி எட்டாத உயரத்தில் இருந்தால் விருப்பம் விஞ்சி இருக்கும். சர்வசாதாரணமாக வழியில் வீழ்ந்து கிடந்தால் அது ஒரு பொருளாகவே தோன்றாததல்லவா? சர்வசாதாரணமாக வழியில் விழுந்து கிடக்கும் ஒரு பொருளை போல இவளையும் கருதுகின்றாய் போலும் என்று சொல்கிறார். பேசுகின்றாயே என்ற வார்த்தை நீ கருதுகின்றாயே என்பதை குறிக்கிறது. லிட்டரலாக பேசுகின்றாய் என்று பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கருதுகின்றாயே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். செரு அழியாத மன்னர்கள் மாள. இதற்கு முன் போரில் புறமுதுகிட்டு போகாத அரசர்கள் எல்லாம் மிச்சமில்லாமல் எஞ்சாமல் அழியும்படியாக செரு அழியாத மன்னர்கள் மாள. தேர் வலம் கொண்டு ஆயுதம் எடுக்க முடியாமல் அந்த தேரின் வலிமையே உதவியாக கொண்டு தேர் வலம் கொண்டு அவர் செல்லும் அருவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ. தனித்து போவதற்கு அரிய வீர ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடியவர் இல்லாமையாலே புல்முளைத்து கிடந்த ஸ்வர்க்கத்தின் வழியை பெருவழியாகும்படியாக செய்த ஆண்பிள்ளத்தை நினைத்தோ செய்தது, ஆண்பிள்ளைத்தனத்தை நினைத்தோ இவளை அலட்சியப்படுத்துவது நான் அறியேன், எனக்கு தெரியவில்லை. திருமொழி மதுரா மதுரா லாபா, ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே வரக்கூடிய சொற்றொடர். இனியவள், இனிய சொற்களை உடையவள், மதுரா மதுரா லாபா என்னும்படியான பேச்சினை உடையவளை, பிரகால நாயகியின் குரல், அவள் இனியவள், இனிய சொற்களை உடையவள் என்று சொல்கிறார் திருமொழி. எங்கள் தேமலர் கோதை சிறுமையை நினைந்திலை, அழகு மாறாத செவ்வி மாறாத மாலையை உடையவளை தேமலர் கோதை. இவள் மற்ற பெண்களிலிருந்து வேறுபட்டிருக்கும் நிலை ஒன்றையும் நீ உன் அறிவில் கொள்ளவில்லை, அலட்சியப்படுத்துகிறாய். அந்தோ இதற்கு நான் என்ன செய்ய வல்லேன்? அந்தோ பெருவழி நாவல் கனியினும் எளியழிவள் என பேசுகின்றாயே. பெரிய வழிக்கரையில் நாவல் மரத்திலிருந்து விழுந்த பழமானது குறிந்து எடுத்த நுகரவும் ஏற்றது, விட்டு செல்லவும் ஏற்றதல்லவோ.
அதனைப் போலவே இவளையும் நீ நினைத்திருக்கின்றாய் போலும் என்கிறார் திருத்தாயார். அப்படி அலட்சியப்படுத்தி இவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்தில் இருந்து அவளை மீட்க வேண்டும், நீ ரட்சிக்க வேண்டும் என்ற உள்கருத்தோடு சொல்கிறார். அவள் என்றால் பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார்தான். ஆழ்வாரை காக்க வேண்டும், என்னை நீ அலட்சியப்படுத்துகிறாயே, ஒரு தெருவில் கிடக்கும் நாவற்பழத்தை போல அலட்சியப்படுத்துகிறாயே என்று, எனக்கு துன்பம் தருகிறாயே என்று சொல்வதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். சிறு வழியாத மன்னர்கள் மாள தேர் வலம் கொண்டு அவர் செல்லும் அருவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அறியேன் திருமொழி எங்கள் தேமலர் கோதை சீர்மையை நினைந்திலை அந்தோ பெருவழி நாவல் கனியினும் எளியழிவள் என பேசுகின்றாயே என்ற இந்த அற்புதமான ஒரு பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.